22,000 கோடி 22,000 கோடி லோன் டெப்ட எப்படி கிளியர் பண்றது? சிம்பிள், கிளியரே பண்ணக்கூடாது. சும்மாலாம் சொல்லுங்க. ஜஸ்ட் 0.03% பே பண்ணி லீகலி மத்தது எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணிடலாம். நான் சும்மா பேசல பாஸ். அஃபிஷியல் என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஜட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வருவோம். ZNSL குரூப் ஃபவுண்டர் சுபாஷ் சந்திரா கேஸ்ல என்சிஎல்டி கொடுத்த லேட்டஸ்ட் ரூலிங் படி இருக்கிற ஹிடன் கேம் என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ரத்தமே கொதிக்கும். சுபாஷ் சந்திரா மேல இருந்த டோட்டல் அட்மிட்டட் ஃபினான்ஷியல் கிரைம் எவ்வளவு தெரியுமா? ஃபினான்ஷியல் கிளைம் எவ்வளவு தெரியுமா? எக்ஸாக்டா 22,006.57 crores. ஆனா என்சிஎல்டி இப்போ அப்ரூவ் பண்ண ரீபேமெண்ட் பிளான் படி ஐபிசி கோட் படி அவர் கட்ட போற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் ₹6.5 crore. மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 99.97% ஹேர்கட். ஹேர்கட்னா கட்டு ஃபார் கிரெடிட்டர்ஸ், அதாவது 99.97% பேங்க்குக்கு அப்சல்யூட் லாஸ். ஆனா இது எப்படி சாத்தியமாச்சு? சிம்பிள் டைம்ல லீகல் மெக்கானிசம் புரிஞ்சுக்கோங்க. சுபாஷ் சந்திரா டைரக்டா 22,000 கோடி லோன் வாங்கல. அவர் கார்பரேட் கம்பெனிஸ் வாங்க லோனுக்கு பர்சனல் கேரண்டியரா இருந்தாரு. கம்பெனிஸ் லோன் ரீபே பண்ண முடியாம டிஃபால்ட் ஆனப்போ பேங்க்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் டைரக்டா அவரோட பர்சனல் கேரண்டியை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதுல எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸோட கிளைம் மட்டும் 1322.39 கோடி, 1322.39 crores. ஆனா இந்த அப்ரூவ்ட் பிளான்ல அவங்களுக்கு கிடைக்க போற அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? ஜஸ்ட் ₹38.09 lakhs. கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 0.028% ரிகவரி. எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கோர்ட்ல சண்டை போட்டாங்க. இந்த பிளான் அன்வியபிள், அன்லாஃபுல். இது ஃபியூச்சர் அசெட் சேல வச்சு சொல்ற டம்மி ஃபிகர். கேரண்டிட் மணியே கிடையாதுன்னு. ஆனா அப்படி இருந்தும் இந்த பிளான் எப்படி பாஸ் ஆச்சு? பிகாஸ் 80.81% கிரெடிட்டர்ஸ் இதுக்கு ஃபேவரபிளா ஓட் பண்ணாங்க. இங்க தான் ட்விஸ்டே. டிசென்டிங் கிரெடிட்டர்ஸ் கூச்சாரம் போட்டாங்க. இன் ஃபேவரா ஓட் பண்ண 61.78% ஓட் ஷேர்ஸ் இருக்கிற என்டைட்டிஸ் எல்லாமே சுபாஷ் சந்திராவோட டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ரிலேட்டட் பார்ட்டிஸ், அசோசியேட்ஸ்னு. இது எவ்வளவு கான்ட்ரோவர்ஷியல்னா, இனிஷியலா என்சிஎல்டி 2 மெம்பர் பெஞ்சால கன்சென்சஸ் ஒரு முடிவுக்கு வர முடியல. வேர்டிக்ட் ஸ்பிளிட் ஆச்சு. தென் 3வது மெம்பர் ஜுடிஷியல் மெம்பர் நீலேஷ் சர்மா கிட்ட போனதும் செக்ஷன் 114 இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடு கீழே இந்த பிளானுக்கு ஃபைனலா கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. ஏன் என்சிஎல்டி இதுக்கு ஓகே சொன்னாங்க? ரெசல்யூஷனல் ப்ரொஃபஷனல் பார்த்த வரைக்கும் சந்திராவோட பிரசன்ட் பர்சனல் நெட்வொர்த் ஓவராலா 31.79 crores தான் இருக்கு. அதுலயும் 25 crore சிங்கிள் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. என்சிஎல்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த 6.5 கோடி பிளானை ரிஜெக்ட் அந்த ஆள் பேங்க்ரப்சிக்கு புஷ் பண்ணி கிரெடிட்டர்ஸ்க்கு 0 தான் கிடைக்கும்னு. கிரெடிட்டர்ஸ் கமர்ஷியல் விஸ்டம்ல ஓட் பண்ணிருக்காங்க. என்சிஎல்டியோட ரோல் சூப்பர்வைசரி தான். ஸோ பாட்டம் லைன் என்னன்னா, பர்சனல் கேரண்டி லைபிலிட்டில இருந்து சுபாஷ் சந்திரா ஜஸ்ட் 6.5 crore லீகலா எஸ்கேப். ஈவன் விஜய் மல்லையா கூட இந்த நியூஸை பார்த்து ட்வீட் போட்டு கலாய்ச்சாரு. என்கிட்ட இருந்த பேங்க்ஸ் 14,100 கோடி 14,100 crore ரிகவர் பண்ணாங்க. ஆனா மத்தவங்களுக்கு மட்டும் ஃபிராக்ஷன். நம்ம ஊர்ல ஒரு மிடில் கிளாஸ் ஆளு 50 லட்சத்துக்கு ஹோம் லோன் கட்டலனா பேங்க் ஸ்ட்ரைட்டா வீட்டை அட்டாச் பண்ணி ஏலத்துக்கு விட்டுருவாங்க. ஆனா 22,000 கோடி பர்சனல் கேரண்டி கொடுத்த பில்லியனருக்கு ஜஸ்ட் 6.5 crore செட்டில்மெண்ட். இந்த கார்பரேட் டெப்ட் ரெசல்யூஷன் சிஸ்டம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?